கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இயேசு தம்மோடு கூட இருக்கவும் வியாதியஸ்தரை சுகமாக்கவும் ஊழியம் செய்யவும் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் இருக்கலாம், வீடு சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. இவ்வுலக மக்கள் சுகமில்லாமல் வியாதியினால் பிரச்சனையினால் கஷ்டப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் உங்களை தொட்டு சுகம் பெறவோ உங்கள் ஜெபத்தின் மூலமாக சுகம் பெறவோ உங்களை தேடி வருவார்கள். உலகில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது மக்களுக்கு ஜீவனல்ல என்றார். இந்த உலகில் நீங்கள் தரித்திரராய் இருக்கலாம், உங்களை நான் பலப்படுத்துவேன், நீங்கள் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றார். பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்றார். அப்படி என்றால் என்ன என்று நாம் தியானிக்கும் போது, இந்த உலகத்தில் உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், பரலோகத்திலே நிலையான வீடு உங்களுக்கு இருக்கிறது. ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் இருக்கலாம், பரலோகத்தில் தங்கத்தரையிலே நீங்கள் நடப்பீர்கள் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு இயேசு இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னார். மக்கள் பார்வைக்கு நீங்கள் அற்பமானவர்கள்தான். எனக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறதினால் நீங்கள் தரித்திரராய் இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். இப்படித்தான் மிஷினரி ஒருவர் வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். பிள்ளைகள் இருவரும் விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்தார்கள். இவரும் இவரது மனைவியுமாய் அந்த சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய கூரையின் கீழ் வசித்து வந்தனர். இரவு பகலென்று பாராமல் இயேசுவுக்காக ஓடி ஓடி மக்களுக்காக ஜெபித்தார்கள். ஜெபத்தில் அநேகருடைய வியாதி சுகமானது, அநேகரும் பிசாசுகள் ஓடியது, மக்களுக்கு விடுதலை கிடைத்தது. பிள்ளைகள் விடுமுறைக்கு வந்து போவார்கள். பல வருடங்கள் உருண்டு ஓடியது. அவர்களுக்கு ஒரு பையனும் ஒரு பெண்ணுமாய் 2 பிள்ளைகள். ஒரு நாள் 2 வீட்டார் இவர்களுடைய பிள்ளைகளை பெண் கேட்டு மாப்பிள்ளை கேட்டு வந்தார்கள். அவர்கள் 2 வீட்டாருமே சொன்னார்கள், எங்களுக்கு இந்த மிஷினரி பிள்ளைகளை உன் பிள்ளைக்கு திருமணம் செய் என்று இயேசு சொன்னார் என்று சொன்னார்கள். நாம் தரித்திரராய் இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போது தேவன் நம்மை வாழ வைக்கிறார் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற நாம் இந்த இயேசுவையும் சீடர்களையும் குறித்து என்ன நினைக்கிறோம்? இது என் வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கும் சிலர் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் இருக்கிறது என்று பெருமை கொள்வதில்லை, பெருமையாய் பேசுகிறதும் இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? எது எப்படி இருந்தாலும் நமக்கும் பிறருக்கும் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, பரலோகம் மட்டுமே நிரந்தரம். ஆகவே நம்மை குறித்து நாம் பெருமை கொள்ளாமல் இயேசுவிடம் வந்து நித்தியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாமல் உம்மண்டை வந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.